வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். எட்வர்ட் தன் முடிவில் உறுதியாக இருந்தார். எனக்கு காதல்தான் பெரியது, மணிமகுடம் தேவையில்லை என்று அறிவித்தார். சொன்னபடியே 1936 டிசம்பர் 10 முடி துறந்தார். இந்த நேற்றைய தொடரை இன்று மீண்டும் தொடர்வோம். அவருக்கு பதிலாக அவருடைய தம்பி 6ஆம் ஜார்ஜ், தற்போதைய ராணி எலிசபெத்தின் தந்தை, மன்னரானார். எட்வர்ட் வாலிஸ் திருமணம் 1937 ஜூன் மாதம் நடைபெற்றது. அப்போது எட்வர்டுக்கு வயது 42, வாலிஸுக்கு வயது 40. இருவரும் 35 ஆண்டுகள் மகிழ்ச்சியுடன் இல்லறம் நடத்தினர். 1972ஆம் ஆண்டில் எட்வர்ட் தமது 77வது வயதில் காலமானார். அதற்கு 14 ஆண்டுகள் கழித்து வாலிஸ் மரணமடைந்தார். 8ஆம் எட்வர்ட் முடி துறந்ததால் எதிர்பாராத விதமாக பட்டத்துக்கு வந்த 6ஆம் ஜார்ஜ் சிறந்த முறையில் ஆட்சி நடத்தினார். ஆட்சிக்கு வந்தபோது அவருக்கு 41 வயது. இவருடைய ஆட்சியின் போதுதான் 2வது உலகப்போர் நடந்து முடிந்தது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஜார்ஜ் மன்னர் புற்றுநோயினால் அவதிப்பட்டார். 1951ஆம் ஆண்டு செப்டம்பரில் அவருக்கு ஆபரேஷன் நடந்தது. அப்போது அவருடைய ஒரு நுரையீரல் அகற்றப்பட்டது. அதன் பிறகு 5 மாத காலம் உயிர் வாழ்ந்த 6ஆம் ஜார்ஜ் 1952 பிப்ரவரி 6ஆம் தேதி தனது 57வது வயதில் மரணமடைந்தார். 6ஆம் ஜார்ஜுக்கு ஆண் குழந்தை இல்லை. அலெக்சாண்ட்ரா மேரி, மார்கரெட் என்ற 2 மகள்கள். மூத்த மகளான மேரி 2ஆம் எலிசபெத் என்ற பெயருடன் 6ஆம் ஜார்ஜ் மறைவுக்கு பிறகு இங்கிலாந்து அரசியானார். முடிசூட்டு விழா 1953 ஜூன் 2ஆம் தேதி கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் உலக தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். அன்றைய இந்திய பிரதமர் நேருவும் விழாவில் கலந்து கொண்டு ராணி எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத் 1926 ஏப்ரல் 21ஆம் தேதி லண்டனில் பிறந்தார். 1947 அவர் திருமணம் நடைபெற்றது. மணமகன் பிலிப் திருமணத்திற்கு பிறகு எடின்பரோ கோமகன் என்று அழைக்கப்படுகிறார். விக்டோரியா மகாராணி போல ராணி எலிசபெத் நீண்ட காலமாக சிறந்த முறையில் ஆட்சி நடத்தி வருகிறார். ராணி எலிசபெத் எடின்பரோ கோமகன் தம்பதிகளுக்கு சார்லஸ், ஆண்ட்ரூ, எட்வர்ட் என்று 3 மகன்களும் ஆனி என்ற மகளும் உள்ளனர். பட்டத்து இளவரசர் சார்லஸ் அழகி டயானாவை மணந்தார். பிறகு இருவரும் விவாகரத்து செய்து கொண்டனர். டயானா 1997 ஆகஸ்ட் 31ஆம் தேதி பாரிஸில் நடந்த ஒரு கார் விபத்தில் பலியானார். உலகின் மிக பெரிய கோடீஸ்வரியாக எலிசபெத் மதிக்கப்படுகிறார். ராணி எலிசபெத்தின் தாயார் பெயரும் எலிசபெத் தான். குயின்ஸ் மதர், அதாவது ராணியின் அன்னை என்று அழைக்கப்படும் அவர் 101 வயது வரை வாழ்ந்து 30/3/2002 அன்று காலமானார். இத்துடன் இங்கிலாந்து வரலாற்றை முடித்துக்கொள்வோம். நாளைய பதிவில் ஆங்கிலம் பிறந்த கதையின் வரலாற்றை பார்ப்போம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.